ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரண்டை தொழில் தான் பார்க்க போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கையில் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்க்கலைன்னா கை நமிக்கும். பிரண்டை வந்து முத்தினத்தண்டு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொழுந்தாக எடுத்துக்கோங்க. பிரண்டையோட இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு கார்னர்லேருந்து இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்த பின்னாடி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா வணங்கும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வணங்கினதும் இது கூட 2 சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பிரண்டை வந்து சீக்கிரம் வேகும். பிரண்டை பச்சை கலர்லேருந்து இந்த மாதிரி பழுப்பு கலர் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். அப்போ தான் நம்ம துவையல் சாப்பிடும்போது தொண்டை வந்து நமிக்காது. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து ஆற வச்சு துவையலை அரைச்சிடலாம். தாளிப்பு சேர்த்திட்டா துவையல் ரெடி. தேங்க்யூ.